ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயில் காலத்துலேயும் நம்ம எப்பயும் போல் டீ காஃபின்னு குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். இதை நீங்கள் இஃப்தார் டைமில் நோன்பு திறக்கிறதுக்காகவும் ரெடி பண்ணிக்கலாம். இது குடித்தோன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நான் இதில் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான சம்மர் ட்ரிங்க் தான். இந்த பாத்திரத்தில் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடானதும் நான் இந்த அளவுக்கு கடற்பாசி எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நூல் டைப்பில் இருக்க கடற்பாசி தான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பவுடர் டைப்பில் இருக்க கடற்பாசி கிடச்சிதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிரும். இந்த கடற்பாசி கரைகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இந்த கடற்பாசி ஃபுல்லாக கரைஞ்சிரும். அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் இது ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதோட நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சேர்த்த சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் பூஸ்ட் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது. மைலோ, போன்விட்டா இந்த மாதிரி எது உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நிறைய பேர் வீட்டில் காமனாக பூஸ்ட்டு தான் இருக்குன்றதுனால நான் இன்றைக்கி பூஸ்ட் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடர் சேர்த்தோன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்காக இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ட்ரே வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம அகரை செட் பண்ண போகிறோம். சேர்க்கும்போது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடற்பாசி ஏதாவது கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தனியாக எடுத்துடலாம். இது 1 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இதை ஊறட்டும். இந்த டைமில் நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு பால் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த பால் நல்லா கொதித்து வரணும். பால் நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதோட நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியாக தான் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறமா நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சுகரோட அளவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாலை நம்ம ஆறுனதுக்கப்புறமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பவுலில் நான் ஜவ்வரிசி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இடையில அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதமாக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இந்த ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே தண்ணியோடு விட்டுட்டிங்கன்னா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடற்பாசி நல்லா செட் ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லியை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இதில் நம்ம காஃபி பவுடரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜெல்லியில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான பொருட்கள் வச்சு தான் இந்த ஜெல்லி செஞ்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால இந்த பூஸ்ட் கரைகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ நான் இதோட ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன். கண்டென்ஸ்டு மில்க் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கும்போது நமக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கூடவே கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெல்லியையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ஹெல்த்தியான ட்ரிங்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் கிளாஸில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான ஹெல்த்தியான ரெஃப்ரெஷிங்கான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்தது ஒரு சூப்பரான கோல்ட் காஃபி தான். இந்த மாதிரியெல்லாம் கோல்ட் காஃபி குடிக்கணும்னா நம்ம காஃபி ஷாப்பில் தான் போய் குடிப்போம். இனி அந்த அவசியம்லாம் கிடையாது. வீட்டிலையே ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கோல்ட் காஃபி செய்கிறதுக்காக நான் இப்போது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு சில்லுன்னு இருக்க பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாலை 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். இது கூட நம்ம காஃபி தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இதை நல்லா பீட் பண்ணோன்னா இது நமக்கு நல்லா நுரைச்சி வரும். அந்த நுரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே நிற்கும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றி சர்வ் பண்ணலாம். கிளாஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட கோல்ட் காஃபியை உள்ளே சேர்த்துடலாம். அதில் இருக்கக்கூடிய நுரை எல்லாத்தையும் மேலே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இது மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கோல்ட் காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க 2 சம்மர் ட்ரிங்கையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.